Example 2.7, find Z inverse if Z equal to 2 plus 3i 1 minus I. அப்போ Z கொடுத்துருக்காங்க, ஜஸ்ட் இன்வர்ஸ் மட்டும் ஃபைண்ட் பண்ணால் போதும். ஆனால் இங்கே ஒரு சின்ன ஒரு விஷயம் பண்ண வேண்டியது இருக்குது. அது என்ன அப்படின்னா, அவங்க Z கொடுத்துருக்காங்க, ஆனால் அந்த Zல 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்குது. ஃபஸ்ட் நம்பர் 2 + 3i, செகண்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பர் 1 மைனஸ் ஐ. எப்போதுமே ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்னா அது எந்த டைப்பில் தான் இருக்கணும் அப்படின்னா x + iy, ஒரே ஒரு ரியல் ஒரே ஒரு இமேஜினரி. அப்போ தான் நம்மளுக்கு எப்போதுமே ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, அவங்க கொடுத்துருக்கூடிய காம்ப்ளெக்ஸ் நம்பரை சிம்பிளிஃபை பண்ணி சிம்பிளஸ்ட் ஃபார்முக்கு நம்ம மாற்றி வச்சுக்கிறோம். அப்போ மல்டிபிள் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 2ஆல் மல்டிபிள் பண்ணுவோம். அப்போ 2ஆல் மல்டிபிள் பண்ணோம்னா 2, அகைன் 2ஆல் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா -2i. நெக்ஸ்ட்டு செகண்ட் டேர்ம் 3iஆல் மல்டிபிள் பண்ணுவோம். 1 கூட மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா அதே டேர்ம் தான் கிடைக்கும். நெக்ஸ்ட் செகண்ட் டேர்ம் கூட மல்டிபிள் பண்ணுறோம், -3i² அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணணும், which is equal to 2. இங்கே ரெண்டுமே ஐ டேர்ம் தான், செகண்ட் டேர்மும் தேர்டு டேர்மும். அப்போ அதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா +i அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு லாஸ்ட் டேர்மில் i² இருக்குது. நம்மளுக்கு ப்ராப்பர்ட்டி தெரியும், i² அப்படின்னா -1. அப்போ ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கிறதுனால மைனஸும் +3 அப்படின்னு மாறிடும். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், சிம்பிளிஃபை பண்ணலாம். ஏன்னா 2 ரியல் டேர்ம்ஸ் இருக்குது. அப்போ 2 + 3 which is equal to 5 + i. அப்போ இதுதான் ஒரிஜினல் இசட்டோட ஆன்சர். இப்போ தான் நம்ம இசட்டோட ஆன்சரையே ப்ராப்பராக ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ தான் என்ன பண்ண போகிறோம், இசட் இன்வர்ஸ் ஃபைண்ட் பண்ண போகிறோம். அப்போ ஹியர் நவ் இசட் இன்வர்ஸை ஃபைண்ட் பண்ண போகிறோம். அப்போ இசட் இன்வர்ஸ்னால் இதை எப்படி நம்ம எழுதிக்கலாம் அப்படின்னா 1/z அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ இந்த இசட்டுங்கிற ப்ளேஸில் 1/5 + i அப்படின்னு எழுதியாச்சு. அப்போ இதுதான் இசட் இன்வர்ஸோட ஆன்சர். ஆனால் காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா டினாமினேட்டரில் இருக்குது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம கான்ஜுகேட்டிவ் எடுத்துக்கிறணும். அப்போ எப்படி எடுக்கணும் அப்படின்னா 5 - i, அந்த ஐ பார்ட்டோட சைனை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணணும். அப்போ ஒரு டேர்ம் நம்மளாம் மல்டிபிள் பண்ணியிருக்கோம், அதே டேர்மால் என்ன பண்ணிடணும், டிவைட் பண்ணணும். அப்போ தான் ஈக்குவேஷன் நம்மளுக்கு பேலன்ஸ் ஆகும். இப்போ மல்டிபிள் பண்ண வேண்டியதான். நியூமரேட்டர்லேயே மல்டிபிள் பண்ணணும், டினாமினேட்டரில் மல்டிபிள் பண்ணணும். நியூமரேட்டரில் சிம்பிளாக நம்மளுக்கு வந்து 1 இருக்கிறதுனால அதே ஆன்சர் தான் கிடைக்கும், 5 - i. டினாமினேட்டரில் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. அது என்ன ஸ்ட்ரக்சர் அப்படின்னா a + b, a - b. அப்போ நம்மளுக்கு காம்ப்ளெக்ஸ் நம்பரில் ஒரு ஃபார்முலா இருக்குது. இந்த ஃபார்முலா வந்து ஃபார் காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு மட்டும்தான். ரியல் நம்பருக்கு அது வேறு ஃபார்முலா வரும், a² + b². அப்போ ஏங்கிற ப்ளேஸில் 5, பிங்கிறது இமேஜினரி நம்பருடைய கோஎஃபிஷியன்ட்டு 1. அப்போ ஏயை ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 25, பியை ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 1. அப்போ therefore ஃபைனல் ஆன்சரு which is equal to 5 - i/26. இது நம்ம ரியலு இமேஜினரி தனித்தனியாக எழுதணும் அப்படின்னா 5/26 - 1/26 × i. That's all.